உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? ஒரு சைக்காலஜி கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. ஒரு அலுவலகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போது அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுக எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சைக்காலஜி கிளாஸ் மாதிரி நடத்துனாங்க. வெளியே இருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்கார் கிளாஸ் எடுக்கிறதுக்காக. அப்போது இவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கார். வாழ்கிறது எப்படி, வாழ்க்கைன்னா என்ன, அதை எப்படி வாழணும், எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கார். அப்புறம் எல்லாம் கிளாஸ் எல்லாம் முடிகிற நேரத்துக்கு அவர் கேட்குறாரு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட, அந்த தொழிலாளர்கிட்ட, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. இது ஆண் பெண் 2 பேத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்கிறது, உங்களில் யாராவது ஒருத்தர் எழுந்து நம்ம இந்த போர்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 30 பேரோட பேர் எழுதுங்க, ரொம்ப பிடிச்ச 30 பேர் எழுதுங்கன்னு கேட்குறாரு. அப்போது அங்கே கூட்டத்தில் இருக்கவங்களாம் நீ போலாமா நான் போலாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை மாதிரி ஒருத்தவங்க, எதுனாலும் நான் முன்னாடின்னு போகிற ஆள், ஒரு லேடி, அவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச 30 பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா எழுத ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த போர்டில் சாக் பீஸ் வாங்கி அந்த போர்டை வாங்கி இவங்க எழுத ஆரம்பிச்சிட்றாங்க. 30 பேரோட பேர் எழுதுகிறாங்க. 1 2 3ன்னு போட்டு குடும்பத்தில் இருந்து, ஃப்ரெண்ட்ஸில் இருந்து, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, தூரத்தில் உறவுகள், அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க, அடுத்த தெருவில் இருக்கவங்க, இப்படி யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்க அத்தனை பேரையும் அதில் அவங்க எழுதுகிறாங்க. எழுதிட்டு அத்தனை பேரையும் எழுதி முடிச்சுட்டு அந்த ப்ரொஃபஸரோட முகத்தை பார்க்குறாங்க. ஆமாங்க, அவர்கிட்ட சார் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறாங்க. உடனே அந்த சார் என்ன பண்ணுறாரு, இருங்கம்மா, எழுதிட்ட உடனே நீங்கள் போயிட முடியாது, உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்குது. அப்போ நீங்கள் பிடிச்சவங்க யாருன்னு எழுத சொன்னீங்க, நான் எழுதிட்டேன், இதில் எங்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க அந்த ப்ரொஃபஸரையவே. அப்போது அவர் கேட்குறாரு, எத்தனை பேரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தான் நான் இதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாராவது 1-2 பேர் வேண்டான்னு உங்களுக்கு தோணுமா அப்படிங்கும்போது, அது எப்படிங்க, எனக்கு பிடிச்சவங்க பேர் தான் எழுதியிருக்கேன், எப்படி வேண்டான்னு சொல்கிறது? இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், யாராவது எனக்கு 25 பேர் எனக்கு போதும் லிஸ்ட்டில், அதனால நீங்கள் யாராவது ஒரு 5 பேரை இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் கட் பண்ணணும், அடிச்சிருங்க, அழிக்காதீங்க, அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சாக் பீஸை கையில் கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குழப்பம், என்னடா இது, எழுத சொன்னார் 30 பேரை, இப்போ 30 பேர் எழுதின பின்னாடி 25 பேர் போதுங்கிறாரு. சரி பரவாயில்ல, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களையெல்லாம் வச்சுக்கலாம், மற்ற ஒரு கூட வேலை செய்கிறவங்க, பட்டும் படாமலும் இருக்கிறவங்க ஒரு 5 பேரை இவங்க கட் பண்ணிடுறாங்க. பேர் சாக் பீஸ் எடுத்து அந்த இதை மார்க்கரை வச்சு அந்த பேர்களை கட் பண்ணிடுறாங்க. ஒரு 5 பேர் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரொஃபஸரோட மூஞ்சியை பார்க்குறாரு. சார், இப்போ முடிச்சுட்டேன், இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாராம், ரொம்ப நல்லதுமா, அப்போ அந்த 5 பேர் உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, அவங்களாம் என் கூட வேலை செய்கிறவங்க, எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான், ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது, என் கூட வேலை செய்கிறவங்க நீங்கள் பிடிக்கும்னு சொன்னதுனால நான் அப்படியே வரிசையாக லிஸ்ட்டு போட்டு அந்த 5 பேரையும் சேர்த்து எழுதினேன் அப்படின்னு. சரிம்மா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ஆனால் அந்த 5 பேரும் உங்களுக்கு பிடிக்கும் தான் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு 25 பேர் தேவையில்லை, 20 பேர் இருந்தால் போதும், அந்த 20 பேர் யாருன்னு சொல்லுங்கள், இன்னொரு 5 பேர் அதிலேருந்து கட் பண்ணுங்க. கூட்டத்தில் இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா,
மொதல் 30 பேருன்னு சொன்னார், அப்புறம் 25னாரு. இப்போ 25ம் வேண்டாம், 20 போதுங்கிறாரு. நமக்கெல்லாம் என்ன வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோமா? இங்கே இவர் வந்து அதை இதையும் எழுத சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஆளுக்கு முனகிட்டே இருக்காங்க. அப்போது இவர் சொன்னதை கேட்டு இந்த அம்மா போர்டு பக்கத்தில் போய் யோசிக்கிறாங்க, யாரை கட் பண்ணலாம்? எல்லாரையும் பிடிச்சவங்கள தான் எழுதியிருக்கோம், இப்போ யாரை கட் பண்ணுறது நம்ம அப்படின்னு இந்த அம்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு தோணுச்சு, ஓகே கூட வேலை செய்கிறவங்கள கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த அக்கம் பக்கத்து இல்லை, தூரத்து சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, தூரத்து சொந்தக்காரங்கள் இவங்களுக்கு பிடிக்கும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு பார்க்குறோம் பண்ணுறோம், அப்படி இவங்களுக்கு பிடிக்கும் அவங்கள. அந்த ஒரு 5 பேரை கட் பண்ணிடலாம், தூரத்து உறவுகள் ஒரு 5 பேரை கட் பண்ணலான்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போது 30 பேர் இருந்த அந்த லிஸ்ட்டு 20 பேர் ஆயிடுச்சு. அப்போ அந்த 5 பேரும் உங்களுக்கு வேண்டாமா, இவங்க தான் உங்களுக்கு பிடிக்குமான்னா, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, இவங்களை நான் வந்து விட முடியாது, அதனால இவங்க 20 பேர் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் அவர் சொல்கிறாரு, 20 பேர் வேணுமா? எனக்கு தேவை, நான் யோசித்து பார்த்தா எனக்கு ஒரு 15 பேர் இருந்தால் போதும், இனி யாராவது ஒரு 5 பேரை கட் பண்ணுங்களேன். உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. என்னது இது 30 பேர் எழுத சொன்னது, என்னமோ விளையாட்டு மாதிரி இருக்குது. 30 பேர் எழுத சொன்னீங்க, அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு வந்து கடைசியில் பார்த்தா இப்போ வந்து 20 பேரில் நிற்கிது. இப்போ இந்த 20லேயும் இன்னொரு 5 பேரை கட் பண்ணணுமா அப்படின்னு இந்த அம்மா கொஞ்சம் குழப்பத்தோடையே போர்டு பக்கத்தில் போய் மேலேருந்து கடைசி வரைக்கும் திரும்ப படிக்கிறாங்க. படிச்சுட்டு சொல்கிறாங்க, சரிங்க பரவாயில்ல, நான் முதல்ல என் கூட வேலை செஞ்சவங்களை கட் பண்ணேன், இப்போ தூரத்து உறவுகளை கட் பண்ணேன், இப்போ அடுத்து இருக்கிறது என்னுடைய தெருவில் இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்களையெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன், நான் வசிக்கிற அந்த தெருவில் அக்கம் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்கள நான் வந்து கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ 15 பேர், 30 பேர் இருந்ததில் 15 பேர் வெளியே போயிட்டாங்க, 15 பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ சரிங்களா, இப்போ ஓகேவா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போது அந்த ப்ரொஃபஸர் திரும்பவும் சிரிக்கிறார். அவர் சிரிச்சார்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னவோ இவர் வேடிக்கை காமிக்கிறாரு அப்படின்னு நினச்சி எல்லாம் கிண்டலும் கேலியுமா பண்ணிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்த அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன உடனே அதெல்லாம் படித்து பார்க்குறாரு, இதெல்லாம் யார் என்னன்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா இப்போ ஒன்று பண்ணலாமா, நமக்கு இந்த 15 பேர் கூட வேண்டாம், நம்மளோட கேமுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் போதும், இன்னொரு 5 பேர் யாரையாவது கட் பண்ணிருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த 5 பேரை கட் பண்ணோன்னே இந்த அம்மா யோசிக்கிறாங்க, என்னடா இது இப்படி கட் பண்ண சொல்கிறாங்களே, இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள கட் பண்ணியாச்சு, தூரத்து உறவுகளை கட் பண்ணியாச்சு, கூட வேலை செய்கிறவங்கள கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த உறவுகள் ஃப்ரெண்ட்ஸுனாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கலாம், கொஞ்சம் தூரத்து ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் எப்போவோ பார்க்குறோம் பேசுகிறோங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை எழுதியிருந்தாங்க, அந்த 5 பேரை கட் பண்ணலான்னு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே இப்போ 10 பேர் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. உறவுகளே, இப்போ அந்த லிஸ்ட்டில் 10 பேர் தான் இருக்காங்க. அப்போது திரும்பவும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, இப்போ சரிங்களா அப்படின்னு ஒன்று, இல்லைம்மா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவுக்கு செம கடுப்பாயிருது, என்னடா இவர் இப்படியே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்யணும், இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, இதில் நீங்கள் இன்னும் ஒரு 5 பேரை கட் பண்ணிடுங்க, யாரை கட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி உறவுகள் ஒரு 2-3 பேர், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, அந்த 5 பேரையும் இந்த அம்மா கட் பண்ணிடுறாங்க.
கடைசியாக இருக்கிறது 5 பேர் தான். இப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஷயம் இருக்குது. சும்மா இவர் இப்படி அழிக்க சொல்லலை. ஏதோ விஷயம் இருக்குது, என்னவோ சொல்ல வரார். என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலான்னு எல்லாரும் கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் பேரை அடிக்கும்போதே இந்த அம்மாவோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. அப்படி இருந்து அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக இவங்க அடிச்சிட்டாங்க. கடைசி 5 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, இந்த 5 பேரும் யாருமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த கீழே இருக்கிற 2 பேர் என்னோட அப்பா அம்மா, என்ன பெற்றவங்க. அடுத்ததாக இருக்கிற 2 பேர் என்னுடைய மகனும் மகளும், அது நான் பெற்றவங்க. அடுத்து என்னுடைய கணவர். இந்த 5 பேர் தான் இந்த லிஸ்ட்டில் இப்போ பாக்கி இருக்காங்க அப்படின்னோடனே இப்போ ப்ரொஃபஸர் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சரி சரி பரவாயில்ல, இவங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ட்டுலாம் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, சரிம்மா நமக்கு 3 பேர் போதும், இதில் யாராவது 2 பேரை கட் பண்ணிடுங்களேன் அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு கண்கள் அப்படியே ஒரு மாதிரி கலக்கம். யாரை கட் பண்ணுறது? பெற்றவங்க, தாம் பெற்றவங்க, கணவர், இந்த 5 பேத்துல நான் யாரை கட் பண்ணுவேன்? அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தாலும் அப்படியே பரபரன்னு பார்த்துக்கிட்டே ஒரு படபடப்போடையே தன்னை பெற்ற தன்னுடைய அம்மா அப்பா பேரை அடிச்சிட்டாங்க. அப்போது அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, ஏம்மா உங்கள் அம்மா அப்பா பேரை அழிச்சிட்டிங்க அப்படின்னோன்னே, இல்லை பரவாயில்ல, அவங்கள விட எனக்கு இவங்க 3 பேரையும் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அவங்கள அழிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்போது அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, சரி அப்படின்னா இதில் யாராவது ஒருத்தரை எடுக்கணும்னா யாரை எடுப்பீங்க? இந்த 3 பேர் இருக்காங்க, மகன் மகள் கணவர் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை எடுக்கணும்னா நீங்கள் யாரை எடுப்பீங்க? உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த அம்மா கண்களில் கலக்கத்தோடையே தன் மகளோட பேரை அழிச்சாங்களாம். தான் பொத்த பொண்ணோட பேரை அவங்க அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது கணவரும் மகனும் மட்டும்தான். அப்போ ப்ரொஃபஸர் யோசிக்கிறார், இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேர்த்தில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? கண்களில் கண்ணீர், நடுக்கும், உடம்பு பூரா விடவிடங்குது. எல்லாரும் சீரியஸாக ஒரு படபடப்போடையே அந்த போர்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி அந்த போர்டையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. அந்த அம்மா இல்லை நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்பவும் அழ ஆரம்பித்த உடனேயும் இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் பண்ணணும், செய்யுங்கன்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா கலக்கத்தோடு அழுதுகிட்டே தன்னுடைய மகனோட பேரை அதிலிருந்து அழிச்சிட்றாங்க. மகனோட பேரை அழித்த உடனே என்னாச்சு, அந்த அம்மா அழிச்சிட்டு ஓன்னு கத்திட்டு அவங்களோட இடத்துல உட்காந்துடுறாங்க. கத்தி கத்தி அழறாங்க, உட்காந்துடுறாங்க. அப்போ தான் மக்கள் எல்லாருக்குமே இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போது கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை அழ விட்டுட்டு அந்த ப்ரொஃபஸர் திரும்ப அவங்க பக்கத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன கேட்குறாருன்னு பார்க்குறதுக்குள்ள நாம் இடையில ஒரு சின்ன பாடல் கேட்கலாமா? ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம ஒரு பாடல் கேட்டுருவோம்.
எது வேண்டும் உமக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உமக்கு இறைவா. மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது இல்லையோ. எதுவே யான் தருவேன் இறைவா. தந்தேன், எளியன் இதயம் தந்தேன், இருக்குமோ இறைவா. இதை நான் எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. பொருள் கோடி தந்தேன், பொன்னோடு வந்தேன், உனக்கது ஈடாலையோ. உன்னையாய் தந்தேன், கடன் வாங்கி தந்தேன், உனக்கது இணையில்லையே. எதை நான் தருவேன், நீ விரும்புவதென்னவோ இறைவா. சின்ன இதயம் தந்தேன். சென்னையின் இதயம் தந்தே, நீ சமயமாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. எது வேண்டும் உமக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, எது வேது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். அன்பு உறவுகளே, இப்போ நம்ம அந்த கதையை கேட்டுட்டு இருந்தோம். அந்த கதையில் அந்த அம்மா கணவரோட பேரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க போய் உட்காந்து கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கத்தி அழுதுட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் அவங்க பக்கத்தில் போய் கேட்குறாங்க, ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழறீங்க, ஏன் உங்கள் கணவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைகளை பிடிக்காதா, உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்காதா, நீங்கள் என்னால் இது 5 பேர் இருக்கும்போதே என்னால் அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே,
ஏன் அத்தனை பேரையும் அழிச்சு உங்க கணவரை மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே எந்திரிச்சு சொன்னாங்களாம், எங்க அப்பா அம்மா வயதானவங்க, அவங்க எனக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. அவங்க அப்படி இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஆதரவு இல்லாமல் போயிடுவாங்க. எனக்கு அவங்க அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க கடமை முடிஞ்சது, அதனால அவங்க விலகி இருக்கலாம். அதனால அவங்கள நான் அழிச்சிட்டேன். அப்போ உங்கள் பொண்ணு அப்படிங்கும்போது, பொண்ணு நாளைக்கு வேற ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாள்னா அவள் குடும்பம் அவள் வாழ்க்கைன்னு அவள் பார்த்துட்டு போயிடுவா. அவள் என்னை பார்க்க போகிறதில்ல, என் கூட பாசமாக இருக்க போகிறதில்ல. அவள் குடும்பமே அவளுக்கு சரியாக இருக்கும். அதனால நான் என் மகளையும் அழிச்சிட்டேன். அப்போ மகன் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு என் மகன் படித்து பெரிய ஆளாகி படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ இல்லை அவன் குடும்பத்துக்காகவோ அவன் நிறைய பக்கம் வெளியே போயிடுவான், என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவன் அதை பார்க்க வேண்டி இருக்கும், என்ன பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படிங்கும்போது அப்போ உங்கள் கணவர் எப்படி அப்படின்னு கேட்டோன்னே, அவர் மட்டும்தாங்க என்னோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் எல்லா நேரங்கள்லையும் என் கூடவே இருப்பார். எனக்காகவே வாழ்வார், என்னை மட்டுமே நேசிப்பார். எனக்காகவே வாழ்கிற அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டு நான் என் சாகிற வரைக்கும் நான் இருப்பேன். என்னோட உயிர் மூச்சு, கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் என் கணவர் கூட நான் வாழ்வேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. அதனால தான் நான் அவர் பெயரை என்னால் அழிக்க முடியாது. அவரை மட்டும்தான் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். நான் அவரை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த புரிதல் எனக்கு அவர் கூட வாழ்கிறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வாழணுன்ற ஆசையை கொடுக்குது, உத்வேகத்தை கொடுக்குது. அவருக்கு முன்னாடி நான் செத்து போயிடணும், அப்போ தான் என் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். என் கணவர் தாங்க எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்கிறாங்க. இது கணவருக்கு மட்டும் பொருந்துகிற விஷயம் இல்லைங்க. கணவராக இருந்தாலும் தன் மனைவி தான் கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு அவருடைய மனைவியோ கணவரோ தான் உறுதுணையாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை எல்லா இன்ப துன்பம் கஷ்டங்கள் எது வந்தாலும் எல்லாத்துலேயும் அவங்க ஒன்றாவே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மனசளவில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சுக்கிட்டு புரிஞ்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்குதான்னு யோசிச்சா ரொம்ப கம்மிங்க. அதனால தான் ஒருத்தரை புரிஞ்சிக்காம ஒருத்தர் மேலே பாசம் இல்லாமல் தான் இன்னைக்கு கோர்ட்டில் அவ்வளோ டைவர்ஸ் கேசஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நேசிக்கணும், உண்மையான அன்போடு இருக்கணுங்க. சரிங்க, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே.